என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னா என்ஃபோர்ஸிங் பிஜேபி ரூல் இன் எவ்ரி ஸ்டேட், அதுக்கான டைரக்டரேட். எல்லா மாநிலங்களிலும் பிஜேபி ஆட்சி கொண்டு வருவதை என்ஃபோர்ஸ் பண்ணுவதை உத்தரவாதப்படுத்துகின்ற ஒரு டைரக்டரேட் அப்படின்னு வச்சுக்கலாம். கேஜ்ரிவால் ஒரு டேட்டா வெளியிட்டிருக்காரு. பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இது வரைக்கும் மொத்தம் எத்தனை எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறார்கள், இடி ரெய்டு அதை ஒட்டி விலைக்கு வாங்கப்படுவது எத்தனை எம்எல்ஏக்கள், உங்கள்கிட்ட ஏதாவது டேட்டா இருக்குதா? 177 எம்எல்ஏக்கள், தலா 20 கோடி போடுங்க, மொத்தம் எவ்வளோ கோடி ரூபா வருது பாருங்கன்னு ஒரு கணக்கு போட்டிருக்கிறார். 177 எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறார்கள். 8 மாநிலங்களில் ஆட்சி கவிழ்ந்து ஆட்சி கொண்டு வரப்பட்டது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உதவியால தான். அப்போ என்ஃபோர்ஸிங் பிஜேபி ரூல் இன் எவ்ரி ஸ்டேட் அப்படின்னு சொல்றது ஆமாங்க. இப்போ சிபிஐ, இடி, ஐடி இது எல்லாமே மோடி ஆட்சியின் கீழ் இப்படி பயன்படுத்தப்படுகிறது. ஆட்சியை கவிழ்ப்பதற்கு, எம்எல்ஏக்களை விலை பேசுவதற்கு, இப்படி நோக்கங்களுக்கு, கேடான நோக்கங்களுக்கு, எதிர்கட்சிகளுக்கு எதிராகத்தான் பயன்படுத்தப்படுகிறது என்பதை எல்லா மீடியால எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீதிமன்றத்தில் போட்டிருக்கிறாங்க, எதிர்கட்சிகள் டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு 1000 உதாரணங்கள் இருக்குது. அதனுடைய பேரு, அதுக்கு நியாயமான பேர் என்ன அப்படின்னு சொன்னா வரி ஏய்ப்பு, கருப்பு பணம், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான சட்டத்தின் ஆட்சியை என்ஃபோர்ஸ் பண்ற ஒரு டைரக்டரேட்ன்றது அது உண்மையான பெயர். வாயை திறந்தா பொய் சொல்றவனுக்கு ஹரிச்சந்திரன் பேர் இருக்கிற மாதிரி.